श्रीचक्रदेवताभ्यो नमो नमः। फलपञ्चामृताभिषेकपूजां करिष्ये। ओम गंगे चैमुने चैव गोदावरी सरस्वती। अंगं हरेः पुलकभूषणम् आश्रयन्ति भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृत अखिल विभूतिः अपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवताय। சகலமும் சித்தி பெறும் இங்கு சகலமும் சித்தி பெறும் இங்கு சகலமும் சித்தி பெறும் இங்கு சகலமும் சித்தி பெறும் சகலமும் சித்தி பெறும் இங்கு சகலமும் சித்தி பெறும் குலதெய்வ பெருநிதியாய் குளிர்விக்கும் சீதளமாய் குலதெய்வ பெருநிதியாய் குளிர்விக்கும் சீதளமாய் மனைவாழ குலம் வாழ வரவேற்றோம் ஸ்ரீலக்ஷ்மி வருவாயம்மா உன் வரவால் மெய் உறவால் சகலமும் சித்தி பெறும் இங்கு சகலமும் சித்தி பெறும். நவநிதியோடு வரும் நாயகியே நவநிதியோடு வரும் நாயகியே நவநிதியோடு வரும் நாயகியே சங்கநிதி பத்மநிதி மகரநிதி குந்தநிதி நீலநிதி முகுந்தநிதி நிதியோடு மகாபத்மநிதி தாங்கும் முனை வரவேற்றோம் ஸ்ரீலக்ஷ்மி வருவாய் உன் வரவால் மெய் உறவால் சகலமும் சித்தி பெறும் இங்கு சகலமும் சித்தி பெறும் சகலமும் சித்தி பெறும். என்ன சார், நீங்க என்ன கொல்ல போறீங்களா? நான் பொழைக்கணும்னா நீ சாகணும்.
கொள்ளையர்கள் ஸ்ரீ சக்கரத்தை திருடணுங்கிற எண்ணத்தோட தான் கோவிலுக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்க சாமர்த்தியமா செயல்பட்டு அவங்க திட்டத்தை முறியடிச்சிட்டோம். ஸ்ரீ சக்கரத்தை திருட அவங்க பல காலமா திட்டம் போட்டிருக்காங்க. கொள்ளைக்காரங்க ஸ்ரீ சக்கரத்தை அடையறதுக்காக அதை திருட இந்த ஊரை சேர்ந்த ஒரு ஆளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஆள் வேற யாரும் இல்ல, இதே கோவில்ல தான் செருப்ப பாத்துக்கிற பையன் பங்காரி. அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். சாஸ்திரிகளோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக வேற வழி இல்லாம நான் பங்காரியை சுட வேண்டியதாயிடுச்சு. இப்ப நிலைமை கட்டுக்குள்ளதான் இருக்கு, யாரும் பயப்பட வேண்டாம். நாங்க இன்னும் முடிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. மத்த விவரங்களை நான் அப்புறமா சொல்றேன். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது காவல்துறை உங்களுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோள். பொய்யான வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். சந்தேகப்படுற மாதிரி எதை பார்த்தாலும் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன லலிதா இப்படி நடந்து போச்சு? ஸ்ரீ சக்கர உற்சவத்துல இப்படி ஒரு அசம்பாவிதமா? ஐயோ தெய்வமே, யாரது யாரது துப்பாக்கியால சுட்டதுமா? நானும் உங்க கூட தான் அத்தை இருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் தெரியும். இந்த கலவரத்துல கர்ப்பமா இருக்கிற சுனிதா எங்கேயும் மாட்டிக்க கூடாதுன்னு வித்யா கூட அவளை அனுப்பியிருக்கேன். அவளை எங்கேயாவது உட்கார வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இந்த கலவரத்துல இந்த பொண்ணு மல்லி வேற எங்க இருக்கான்னு தெரியல. அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு இடத்துல நிக்க மாட்டா. எங்க இருக்காளோ, ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னோட மாயம் மந்திரத்தால செத்தவங்க பிழைக்கிறத விட பிழைச்சிருக்கிறவங்க செத்ததுதான் அதிகம். உன் பேரை எழுதி நான் மண்டலத்தை கட்டிட்டா ரத்தம் கக்கி செத்துடுவ. வேணா கட்டிக்கு, இப்ப நமக்குள்ள சண்டை போட வேண்டாம். நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அந்த விருப்பாக்ஷனை